தமிழக அரசியல் களத்தில் என்னதாங்க நடக்குது? பல்வேறு திருப்பு முனைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இப்போது ஒரு புது அப்டேட்டு. அமமுகவினுடைய எம்எல்ஏவை காணல, குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன் வச்சிருக்காரு. அரை மணி நேரத்துக்கு போட்ட வீடியோவில் நாளைக்கு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காரு, விசிக ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிகாரப்பூர்வமாக விசிக அறிவிக்கலனாலும் கூட அது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்துட்டு இங்கே வீட்டுக்கு பார்க்கறதுக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள். விசிக பல்வேறு டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படிங்கிற ஒரு செக் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்க முடிஞ்சுது. ஐயுஎம்எல் கட்சி தாங்கள் கொடுத்த வாபஸ் ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கிடையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கவர்னர் மாளிகைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி. விசிக தலைவர் திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்ததா தகவல் வந்தது. அதை தொடர்ந்து வெளில செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் மன்னார்குடியை சேர்ந்தவர் ஒரு காணும், இபிஎஸ்க்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, அதன் பிறகு ஒரு தொடர்பு கொள்ள முடியல, ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தாங்க, அங்கே காமராஜ் அவரும் போனார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் தொடர்பு கொள்ள முடியல, குதிரை பேரம் நடக்குது, தூய சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் இப்படி செய்கிறாரு, தமிழக அரசியல் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போது நடந்துகிட்டு இருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்தெல்லாம் மேற்கொள்கிறாரு, இப்படி இருக்கக்கூடிய நபர் மக்களுக்கான ஆட்சியை எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் டிடிவி தினகரன் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த குதிரை பேரத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் டிடிவி தினகரன் முன் வச்சிருக்காரு. அடுத்தடுத்து பல்வேறு திருப்பு முனைகள் நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்.